சரிகமா கார்வா மினி தமிழ். இனிமே உங்க பேரு குல்தீப் சிங். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் 1 ஹவர்ல வீட்டுக்கு கார் வரும், அதுல ஏறி வந்துருங்க. இப்படி திடீர்னு கார் வரும்னு சொன்னா எப்படிடா? ரெடியாக வேணா? டேய், கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்க உயிர் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? கையில கன் இருக்குல்ல, எல்லாரையும் குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டு கிளம்ப வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு 1 ஹவர்? சாட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு ரெடியா இருங்க. அப்புறம் சிங்க கெட்டப்புக்கான காஸ்டியூம்ஸ டிரைவர் கொண்டு வந்து கொடுப்பான். கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க வசறேன் சார். உங்களோட ஆயுள் அதிகபட்சம் இன்னும் 1 மணி நேரம் தான். பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி. இன்னும் 1 ஹவர்ல இங்க கார் வந்துரும். அடுத்த 1 ஹவர்ல ஏர்போர்ட், அதுக்கு அடுத்த 1 ஹவர்ல ஃபிளைட், அப்புறம் 18 மணி நேரம் ஆஸ்திரேலியா. என் வாழ்க்கையோட 2வது அத்தியாயத்தை நான் அங்க ஆரம்பிக்க போறேன். ஆனா நீங்க உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இப்படி அல்ப ஆயுசுல உசிறு போக போதே, இத நானே எதிர்பார்க்கல. எல்லாம் விதி. சரி, உங்கள யார முதல்ல சொல்லலாம்? ஐயோ, அண்ணி, எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்? முதல்ல யாரு சாக போறாங்கங்கறத ஒரு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தா என்ன தெரிஞ்சிடும்ல? ஓகேவா? ஓகேவா? டைம் நிறைய இருக்கு. சோ கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கப் ஸ்ட்ராங் காஃபி குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். மனசு கேக்குது. நீ என்ன நினைக்கிற? இல்ல, எங்க போற? நான் உன்னை போக சொல்லலையே. இந்தியால நான் சாப்பிட போற கடைசி காஃபி இதுதான். அது என்னோட அன்பு மருமக வள்ளி கையால போட்ட காஃபியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். போச்சலும் சிவசங்கர் மாமாக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராங் கப் காஃபி போட்டுட்டு வா. போ ஓ. நில்லு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வள்ளி காஃபி போட போனோம்ல, குழந்தைய வாங்கிக்க. நீ என்ன பண்ற? போய் ஒரு பேப்பர் பேன் எடுத்துட்டு வா. ஓ,
முதல்ல நீ குடி. இப்ப தைரியமா குடிக்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர் காஃபி. குடி. இதுல வள்ளி பேரு தவிர மத்த எல்லாரோட பேரு எழுது. உன் பேரு ஏன் எழுத சொல்லன்னு ஆச்சரியமா இருக்க? முதல்ல உன் பேர் வந்துட்டா உன்னை சுட்டுடுவேன், புசுக்குன்னு செத்து போயிடுவேன். அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஒவ்வொருத்தரா சாகிறத பார்த்து பார்த்து நீ துடிக்கணும், தாங்க முடியாம அப்படியே கதறணும். அந்த அவஸ்தையில செத்து போயிடலாமான்னு உனக்கே தோணணும். அதுக்கப்புறம் தான் உன்னை நான் கொல்லுவேன். குடி. பிரமாதம். வல்லே, உன் கையால ஒரு சீட் எடு. முதல்ல உன் குழந்தை பேர் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நல்லா வேண்டிக்கிட்டு எடு. எடு. கீதா. Bad luck, baby. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்ற சூழ்நிலையில நான் இப்ப இல்ல. ஒரு நிமிஷம் டைம் தரேன். உஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோ.
முதல்ல என்ன கொல்லு. எதுக்கு இப்ப எல்லாரையும் கொல்லணும்னு துடிக்கிற? உனக்கு நான் தானே பிரச்சனை? என்னால தானே உன் கனவு வாழ்க்கை எல்லாமே போயிட்டு தான் நினைக்கிற. என்ன கொல்லு. இவங்க எல்லாரையும் விட்டுடு. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பெர்மிஷன் கொடுத்ததுனால தானே நீ வெண்ணிலாவா மாறி என் வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ண. சோ எல்லாருமே கொல்லப்பட வேண்டியவங்க தான். இவங்களை கொல்ல நான் விட மாட்டேன். என்ன முதல்ல கொன்னுட்டு அப்புறம் இவங்க எல்லாரையும் நீ கொன்னுடு. என்னோட முதல் சாய்ஸ் உன் குழந்தைதான். ஆண்டவனா கொஞ்ச நேரம் ஆயில் கொடுத்திருக்கான். நீ இப்ப நகர்ல முதல் பலி உன் குழந்தைதான். வேண்டாம். இங்க பாரு, தயவு செஞ்சு குழந்தை எதுவும் பண்ணிடாத. என்னதானே கொல்லணும் உனக்கு, கொல்லுடு. அண்ணி வேண்டாம் அண்ணி. நீ சும்மா இரு வெளி, கொல்லு. அண்ணி வேண்டாம். ஏய் என்ன பண்ற? இப்ப சுட்டுக்கோ. 5 நிமிஷம். இவளுக்கு ஆயுள் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கேன். நீ இப்படி ஓடணும்டா இவ்ளோ நேரம் பேச்சு கொடுத்து உன்னை டைவர்ட் பண்ணிட்டு இருந்த. வள்ளி, என்ன வள்ளி பண்ண? என்ன சொல்ற? இப்ப அவன் குடிச்ச காஃபில வள்ளி, அப்ப நீ குடிச்ச காஃபி? ஒரு சிப்பு குடிச்சதுனால ஒண்ணும் ஆகாது. முதல்ல நீங்க வாங்க வாங்க. மா திலகா, காஃபி கொண்டு வா. அப்பா, தேங்க்யூ. நீ காஃபி கொண்டு வர? ஆமா ஜட்ஜம்மா, லக்ஷ்மி இனிமே நம்ம வீட்ல நம்ம கூட தான் இருக்க போறா. நிஜமாவா? விளையாடாதீங்க பா ரெண்டு பேரும். நிஜமாவா? இட்ஸ் நாட் a joke, is it? இட்ஸ் நாட் a joke, ஐ அம் சீரியஸ். நானே நேர்ல போய் அவங்க அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வந்துட்டேன். வாரத்துல ஒரு நாள் அவங்கள பார்க்க போவா. மத்தபடி நம்ம கூடவே தான் இருப்பா. இந்திரசேனா, வார்த்தைகள் இல்லம்மா. உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அபலையா இந்த சிவகாமி இருந்தப்போ இந்திரசேனான்னு ஒரு கருணையை அந்த தெய்வம் எனக்கு அனுப்பிச்சு. என் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதியும் சந்தோஷமும் ஒவ்வொரு நாளும் வர ஆரம்பிச்சிச்சு. அத நான் பல முறை உணர்ந்திருக்கேன். நீயும் கமலாவும் எனக்கு ரெண்டு தோடு மாதிரி இருந்தீங்க. ஆனா கமலா ஒரு கட்டத்துல
நமக்காக தம் உயிரை தியாகம் பண்ணிட்டு போயிட்டான். எதுக்காக வாழணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு விரக்தி மனசுக்குள்ள இருக்கதான் செஞ்சுச்சு. உன்கிட்ட நான் அதை சொல்லல. ஆனா திடீர்னு எங்கிருந்தோ அச்சசல் என் நந்தினி மாதிரியே இந்த லக்ஷ்மியை என் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்திருக்க. இந்திரசேனா, என்னோட நன்றி கடன் உன் கூட பல ஜென்மங்கள் பயணிச்சாதாமா தீரும். ஆமா, இவளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் நிம்மதிய மனசுக்கு வருது. மறுபடியும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்ப உங்க வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் ஏன் உயிரோட இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. அப்புறம் முக்கியமான விஷயம், இவளை இனிமே லக்ஷ்மின்னு கூப்பிட வேண்டாம். இவ நம்ம நந்தினி. நமக்காகவே நம்ம கூடவே இருக்க போற நந்தினி. நந்தினியோட ஆட்டம் இனி ஆரம்பமாயிடுச்சு. ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சா? என்னம்மா சொல்ற? எஸ், அந்த சிங்கப்பெருமாள், தெய்வநாயகி, ஈஸ்வரி இவங்க 3 பேருக்கும் முடிவு கட்ட போறது நந்தினி தான். வள்ளி, ஏய் வள்ளி, வள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.